நாக்கை இரண்டாக வெட்டி பாடி மாடிஃபிகேஷன் செய்த சம்பவம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சிறையில் கிடைத்த கவுன்சிலிங்கால் தான் திருந்திவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். திருச்சியைச் சேர்ந்த இளைஞர் ஹரிஹரன் வெளிநாடுகளில் செய்வது போல பாடி மாடிஃபிகேஷன் செய்வதாக கூறி தனது நாக்கை இரண்டாக வெட்டி கொண்டதுடன் தன்னிடம் வேலை பார்த்த இருவருக்கும் மேலும் சிலருக்கும் சட்டவிரோதமாக நாக்கை இரண்டாக வெட்டும் அறுவை சிகிச்சை செய்து வந்தார். இன்ஸ்டாகிராமில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்களை கவரும் வகையில் பாடி மாடிஃபிகேஷன் செய்ய தூண்டும் வீடியோக்களை பதிவிட்டு வந்தார். இதையடுத்து திருச்சி போலீசார் ஹரிஹரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் ஜாமீன் பெற்று சிறையில் இருந்து வெளியே வந்த ஹரிஹரன் கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். தான் ஒரு பச்சை குத்தும் நிபுணர் என்றும் தான் செய்த மிகப்பெரிய தவறு பாடி மாடிஃபிகேஷன் என்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டதுதான் என்றும் தவறை உணர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். நான் வந்து டாட்டூ ஆர்டிஸ்ட். பாடி மாடிஃபிகேஷன் வந்து ப்ராக்டிஸ்னால நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து முறையான படிப்பு இல்லாதனால அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு கேஸ் ஃபைல் பண்ணும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அப்போது எஸ்பி வந்துட்டு வருண்குமார் சார் தான் இதுக்கு என்னோட கேஸ் பார்த்துருந்தார். அப்போ வந்து அவரோட அடிப்படையில் வந்து என்னை வந்து சைக்காலஜி டாக்டர்ஸும் அப்புறம் வந்துட்டு அறிவின்படி நான் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுக்கு வந்து கரெக்டான டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும், மற்றபடி இதில் செஞ்சால் இந்த மாதிரி இது நகலும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இனிமேட்டு இந்த மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க யாரும். இது வந்து உயிருக்கே ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கும். இதனால் இறப்பு சதவீதம் கூட இன்க்ரீஸ் ஆகும். இதனால் இறக்கவும் நீளும். அதனால் இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. இதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். சிறையில் தனக்கு முறையான கவுன்சிலிங் அளிக்கப்பட்டதாகவும் இனிமேல் அது போன்ற விபரீத காரியங்களில் ஈடுபட மாட்டேன் என்றும் தெரிவித்த ஹரிஹரன் தான் தொடர்ந்து டாட்டூ கலையில் தீவிரம் காட்டப் போவதாகவும் தெரிவித்தார். டிஜி வருண்குமார் சாரோட அறிவுறுத்தலுக்கு அப்புறம் இப்போ உள்ள எனக்கு நிறையா கவுன்சிலிங் கொடுத்தாங்க. கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு, இதுக்கான டிகிரி இருக்குது, அதை முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேட்டு இந்த மாதிரி தவறில் நான் ஈடுபட மாட்டேன்றதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். தான் சிறையில் இருந்து வெளிவந்த தகவல் கிடைத்தவுடன் ஏராளமானோர் தன்னிடம் டாட்டூ போட்டுக்கொள்ள ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். டாட்டூ வேறு, பாடி மாடிஃபிகேஷன் வேறு. நான் வந்து தப்பு பண்ணது வந்து பாடி மாடிஃபிகேஷனில் மட்டும்தான். டாட்டூவில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து யாரையும் வந்துட்டு டாட்டூவில் என்ன மேலே இது வரைக்கும் நான் பண்ண என்ன கிளைண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ கூட நான் வந்ததுக்கப்புறமும் இன்னைக்கு கூட எனக்கு புக்கிங் இருக்குது டாட்டூ பண்ணுறதுக்கு. ஸோ டாட்டூ வேறு, பாடி மாடிஃபிகேஷன் வேறு. பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன்.